வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கும்னு மனசார வேண்டிக்கிறேன். அந்த நல்லவன் அப்படிங்கிறவங்க நல்லவன் அப்படின்ன ஐடியில் அவங்க என்ன நல்லவன் போட்டிருக்காங்க. ஆனால் ஜென்ஸ் தான், லேடிஸ்லாம் சொல்லலை. என்ன உனக்கு அவ்வளோ ஒரு காண்டு, அவ்வளோ ஒரு இது. நான் அந்த மெசேஜ் படிக்க படிக்க எனக்கு மைண்டுக்குள்ளே ரொம்ப டிப்ரெஷன் ஓவராயிருச்சு. நான் அதுலேயே ஆல்ரெடி சைக்காலஜி மார்க் போட்டுட்டு இருக்கிறேன். அது கிட்டத்தட்ட மாதம் 4000 ரூபா அப்படி வரும். என் பொண்ணை விட்டு போட்டு இருக்க முடியாமல் நான் அந்த மென்டாலிட்டியில் போட்டுட்டு இருக்கிறேன். இந்த கமெண்டில் போட்டு, இது லாஸ்ட் டைமாக சொல்கிறேன், இது ஃபர்ஸ்ட் டைமாக சொல்கிறேன், இனிமேல் நீ இந்த மாதிரி போட்டின்னு வச்சுக்க, மரியாதை இல்லை, எடுத்துரு வெளியே, போட்டுரு வெளியே, உன் சேனல் தூக்கி ஓடிட்டு வெளியே, ஸ்ட்ரைக் அடிச்சிருவோம். என்ன ஸ்ட்ரைக் அடிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது? ஸ்ட்ரைக் அடிங்க. அதில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஸ்ட்ரைக் அடிங்க. மலர் போட்டோவை நான் எதுக்கு வச்சேன்? மலர் போட்டோ வச்சு சிம்பத் கிரியேட் பண்ணி நான் என்னுடைய நம்பர் கொடுத்து நான் வாங்கினா, அவங்க 2 நம்பர் கொடுத்தாங்க. அந்த 2 நம்பரையும் அதில் ஆட் பண்ணி மலர் போட்டோவை வச்சேன். நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி 3 வீடியோ நான் போட்டு விட்டேன். இந்த சேனல் 2, இன்னொரு சேனல் 1 போட்டு விட்டேன். ஸ்ரீ துர்கா 88, அதுலேயும் போய் பாருங்க, இருக்கும் 1-2 வீடியோ இருக்கும். அவங்களுக்கு அந்த பையனுக்கு முடியல ஏங்க, அவங்க ஒரு வீடியோ மட்டும் போட்டு போயிடுறாங்க. ஓகே, அவங்க நான் கெட்டவங்க, அவங்க இதுன்னு சொல்லலையே. நானும் பரிதாபப்படுத்தான்னு செஞ்சுருப்பேன். சொல்லுங்க. அந்த முடியாமல் இருக்கிறாங்க, அந்த அவங்களுக்கு காலோ கையோ ப்ராப்ளம் ஆச்சு பாருங்க, கால் ஒடிச்சது பாருங்க, ஆக்சிடென்ட் ஆகி. அப்போ இருந்தே நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இவ்வளோலாம் சொல்ல மாட்டேன், இப்பவும் சொல்லலை. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் போட வச்சேன். நான் எல்லாரும் போட்டாங்க. நான் சொன்னதுக்கு ஒருத்தர் 200 ரூபா தான் போட்டேன். நான் என்கிட்ட அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னாங்க. பரவாயில்ல, நீங்கள் எதை போட்டாலும் போட்டு விடுங்க அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து போட்டு விட்டாங்க. இது எனக்கு தேவையாது. என் பிள்ளை போட சொல்லி போட்டு விட்டுச்சு. இப்போ இந்த பிரச்சனைலாம் தெரிஞ்சா என் பிள்ளை பிடிச்சி திட்டுவான் நல்லா. ஏமா கமெண்ட் இருக்க மாட்டீங்களா? யூடியூப் வேண்டாம்னு சொன்னால் அதை வச்சு ஆரம்பிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு திரும்ப இப்படி பண்ணிக்கிட்டு அவங்க அதை சொல்கிறா, இவங்க அதை சொல்கிறான்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருப்பீங்க அப்படின்னு திட்டுவாங்க. என்ன சொல்லியிருக்கீங்க கமெண்டில்? ஒரு 14 கமெண்ட் போட்டு தெளிக்கிறாரு. ஜென்ஸ் தான், லேடிஸ் கிடையாது. அது நல்லவன். நீ என்ன தெரியுமா, ஒரு மரியாதை கூட, ஆஃப்டர் ஒரு மரியாதை கூட கொடுக்கல நீ. இனிமேல் நீ இந்த மாதிரி போட்டின்னு வச்சுக்க, இதான் லாஸ்ட், எடுத்துரு, போடாத. என்னடா இப்போ நான் உன்னை கேட்குறேன், என்னடா என்னை மரியாதை இல்லாமல் பேசுனில்ல, என்ன நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்க? சேனல் போனால் போயிட்டு போகுது, ஸ்ட்ரைக் கொடு. எதை வச்சு கொடுப்ப? அவங்களுக்கு மலர் போட்டோ வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த நம்பர் தான், இவங்க தான். அவங்க மலர் லைஃப்னு போய் சர்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. எத்தனை பேர்த்துக்கு நான் சொல்லியிருப்பேன், எத்தனை லைவ்ல சொல்லியிருப்பேன், எத்தனை வீடியோவில் போட்டு சொல்லியிருக்கேன். நான் போய் அந்த வீடியோவில் பார்த்துட்டு, லைவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சேனல் ப்ராப்ளம் வரும், போடாதீங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் போடுறதை நிப்பாட்டிட்டேன். அதையும் கூட ப்ரைவேட்லையோ அன்லிஸ்டட்லையோ போட்டு வச்சிருக்கிறேன். எதுக்கு நான் போட்டு எனக்கு என்ன அவங்கள சொல்லி ஒரு 10 கோடி சம்பாரிச்சிட்டேன். இதில் வந்துக்கிட்டு இருக்குதா வியூவர்ஸ்? என்ன எப்படி போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குதா? எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஏதோ தெரிஞ்சதை நான் உலகிட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதை விட்டு போட்டு நான் இது நல்ல செய்ய போய் எனக்கு இவ்வளோ ஒரு மன உளைச்சல் கொடுப்பீங்களா? ஏங்க இப்படிலாம் திரிறீங்க? பெங்களூர் பானுமதி அம்மா, நீங்களும் தான் சொல்லிக்கிறேன் சிரிச்சுக்கிட்டு. நீங்கள் ஆல்ரெடி டேரெக்டாகவே என்னுடைய மனசை துன்புறுத்துனீங்க. அதுக்கு 4-5 வீடியோ போட்ட கமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க. பேசாதீங்க, யாரை பற்றி குறை சொல்லாதீங்க. நான் யாரையாவது போய் யூடியூப் சேனல் இவங்க இப்படி அவங்க இப்படின்னு சொல்கிறேன்னா சொல்லுங்க. யாரையாவது பேசி இவங்க இப்படி பண்ணுறாங்க, இது ரைட்டா? நிறைய பேர் ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தா அதை பிடிச்சிக்கிட்டு கண்டா தூக்கி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை இவங்க இப்படி பண்ணியிருக்கலாம், அதை அப்படி பண்ணியிருக்கலாம். எத்தனையோ பேர் அப்படி போட்டுட்டு இருக்கேன். நான் அப்படி போட்டுட்டு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சதை மட்டும் என்னுடைய ஓன் கண்டென்ட். அது என்ன நினைக்கணும் குட்டுவாக்கில் அதை பேசிட்டு போகிற காசு வருது வராமல் போகுது. என்ன வந்தாலும் இந்த இதில் வர யூடியூப்பில் வர வருமானம் நாய்க்குட்டி பூனைக்குட்டி வாயிலா ஜீவனுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? வந்துக்கிட்டு தான் இருக்குது. எனக்கு சூப்பர் சாட்டில் லைவ் போட்டேன்னு வச்சுக்க, லைவ் போடுறதுனால முடியல. லைவ் போட்டேன்னா நைட்டில் ஒரு 3 மணி 4 மணிக்கு ஒரு பேர் தூக்க வரல போடுவேன். அப்போ பாரில் இருக்கிற 2-3 பசங்க மெசேஜ் பண்ணி கூட கேட்பாங்க, ஏமா லைவ் வரலன்ட்டு. வந்தனா ஒரு பையன் 2000 ரூபா, ஒரு பையன் 1000 ரூபா, இன்னொரு பையன் 1000 ரூபா, இப்படி தான் போடுவாங்க அவங்க. சென்னையிலிருந்து ஒரு பையன் அது ஃபர்ஸ்ட் ஊஸ்லெஸ்ன்னு வச்சிருந்தா, அப்படி நான் ஊசர் தான் கூப்பிடுவேன். இப்போ பிக்கர் பாய் அப்படின்னு அன்னைக்கு போட்டுக்கிட்டே இருந்தா. அப்படி அந்த பையன் தம்பி 200 போட்டுக்கிட்டே இருப்பா. அப்படி என்னடா அந்த தம்பி தான் வரலையே, இது யார் 200 ரூபா போடுறாங்கன்னு பார்த்தா அப்போ அவங்களே கமெண்ட் பண்ணாங்க, அம்மா நான் தான்மா ஐடிமா பேர் மாற்றிட்டேன் அப்படின்னு. அப்படி ஆனால் ஒரிஜினல் பேர் அவங்க சொல்லலை. நான் சொல்கிறேன் இன்றைக்கும், அவங்க அம்மா என்னை வாழ்த்துங்க, அது மட்டும் போதும், நீங்கள் நல்லா இருந்தால் போதணும். லைவுக்கு வந்தா அப்படின்னா 1000 ரூபா போட்டு போவோம். அப்படி சென்னை பேர் சொல்ல மாட்டேங்கிற, அப்படி எங்கே இருக்கிறன்னு சொல்ல மாட்டேங்கிற, ஊர் மட்டும் நான் நச்சு கேட்டதுக்கு 2 கமெண்ட் போடுவோம். அப்படி அம்மா நல்லா இருக்கீங்களா, நான் வந்துட்டேம்மா,
ஒரு ஒரு 2 நிமிஷம் 2 கமெண்ட் போட்டு 3 கமெண்ட் பணம் போட ஆரம்பிப்ப. அப்படி வேண்டாம் சாமி அதிகமாக போட நீங்கள் லைவ்ல போய் பாருங்க. வேண்டாம் எனக்கு 40 ரூபா மட்டும் போடுங்க. யார் போட்டாலும் 20 ரூபா 40 ரூபா போடுங்க. ஏன்னா அந்த அமௌண்ட் வந்து சின்னதாகவும் இருக்கும், உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பாதிப்பு இல்லை. நான் வந்து ஒருத்தர் காசு பிடிங்கி திங்கணும்னு ஆசைப்படல, சரிங்களா? அதில் அந்த பான்மதியம்மா பிச்சை எடுத்தீங்கன்னையே என்னது சூப்பர் சாட் போட்டு பிச்சை எடுக்குன்னு கிண்டல் அடிச்சாங்க. பிச்சை எடுத்தா திங்கிறேன் விடுங்க. என்னுடைய சேனல் நான் எடுக்கிற ஆப்ஷன் யூடியூப்காரங்க கொடுத்துருக்காங்க, நான் எடுக்கிறேன். நான் யூடியூப்காரங்க கொடுக்காம என்னுடைய பர்சனல் நம்பர் குடிச்சு போடுங்கன்னு சொன்னா அது தப்பு தான். அப்படி நான் பண்ணலையே. அந்த நல்லவன் என்னென்னலாம் போட்டு அவ்வளோ பல்கரா போட்டு தாக்கி விட்டுருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் தான் கவனிச்சு போடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து நான் அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டேன், விட்டுருவேன். அந்த மெசேஜ் பார்க்குற டைம்ல ஏன்னா நிறைய பேர் அதுக்கப்புறம் போடும்போது எனக்கு மேலே காட்டுது. அது திருப்பி பார்க்க எனக்கு மன உளைச்சல் ஓவரா வருது. சும்மா அப்படியே நெஞ்சு வெடிச்சு போயிற அளவுக்கு போட்டு விட்டுருக்கீங்க. நான் ஏதாவது உங்க வீட்டில் வந்து ஏதாவது பண்ணுனா உங்களை துன்பப்படுத்தினா சாப்பாட்டில் மண்ணள்ளி போட்டனா நீங்க எதுக்குங்க வந்து என்னோட இதுல வந்து அவ்வளவு தூரம் பேசுறீங்க? மலர் போய் எடுத்து ஒரு 4 பில்டிங் கட்டி கொடுத்துட்டாங்க போங்க சொல்றீங்களா நீங்க? அவ்வளவு இதான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீ செஞ்சிருந்தா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருப்பேன். என்ன நான் ஒரு வார்த்தை அந்த பொண்ணு பேசியிருக்கலாம்ல, எனக்கு ஒரு மன வேதனை. அந்த லைவ்ல என்னோட வீடியோவில் நான் சொன்னதில்ல, தெரிஞ்சவங்ககிட்ட கூட நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லி கதறி பேசியிருக்கிறேன். பவானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்களும் யூடியூப் சேனல் இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட மெசேஜ் பண்ணி பேசுவாங்களாம்மா எப்போதும். அம்மா நான் இந்த டைம் பேசினா உங்களை பற்றி நான் சொல்கிறேன், அது மாதிரி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க சொல்கிறோமா அப்படின்ச்சு. ஏன்டா போல ஒரு 2-3 மாசமா இப்படியே போட்டு பார்த்துட்டு மனசு கஷ்டமாயிடுச்சுடா. இந்த தான் சொன்னேன் நான். யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா நாங்களாம் இருக்கிறோம், அந்த இதுக்காக நான் போய் சொல்லிட்டு வரலாங்கிறத நான் கேட்டதை. அதை போய் அவ்வளோ தூரம் பேசுறீங்க. கெட்ட வார்த்தை என் தமிழில் என்ன கெட்ட வார்த்தை இருக்குது? நீ ஆபாசமா பேசாத, தமிழில் வந்து ஆபாசமா வைக்காத, என்ன வார்த்தை வச்சிருக்க நீ கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணி கொடு. நல்லவன் உனக்கு போட்டிருந்தாங்க கமாண்ட் பாரு. எதுக்கு ஒரு லேடிஸ் வந்து அப்படி அந்த அளவுக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க? எனக்கு மனசு இல்லையா? எனக்கு நான் காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணி போட்டு எனக்கு கெட்ட வேறு வேணுமா? எனக்கு நான் என்ன போட்டேன், அவங்க பேசல அப்படின்னு சொல்லி போட்டேன். ஒரு வார்த்தை பேசிருக்கலாமே, ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாமே. நான் மொபைல் எடுத்து இதில் காட்டினா தெரிய மாட்டேங்குது. நான் எத்தனை மெசேஜ் போட்டிருப்பேன். நான் அதெல்லாம் சாப்பிட்டு போட்டு ஒன்று போட்டு விட்டுமா? ஏன் ஒரு வார்த்தை அவங்களால பேச முடியல? அதை என் பிள்ளைங்க இருந்தா பேசாம இருந்துக்குமா? அப்ப அவங்க அமௌண்ட்டுக்கு மட்டும் தானே. அதை தான் நான் சொல்றேன், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கிட்டும். ஒரு வார்த்தை பேசினா, ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, அந்த பெட்டல் என்னமோ விற்கிறாங்க, அதுக்கு மட்டும் எடுத்து பேசுறாங்க வைக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஒரு அம்மாவா நான் எத்தனை மெசேஜ் போட்டிருப்பேன். நான் ஒரு டைம் ரிப்ளை பண்ண முடியாது அவங்களால. ஹெல்ப் பண்ணினான்னு சொல்லி நான் ஆட சொல்ல. நீ ஹெல்ப் பண்ணுன நீ சொல்றபடிக்கல ஆடணுமா, உட்காரணுமா, எந்திரிக்கணுமா, உன் பேச்சு கேட்கணுமா? எதுக்குங்க அப்படி பேச அந்த அளவுக்கு மன உளைச்சல் பண்றீங்க? அவங்களை என்ன பண்ணினேன் சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதெல்லாம் செய்யுங்க, எல்லாரும் இன்னும் செய்யுங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்கும் பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சிருக்கும். அந்த ஏதோ செடிகள்லாம் வளர்த்துறாங்க, அதை கொண்டு விற்கிறாங்க, அந்த பெட்டல்ஸ் பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பண்றாங்க. ஏன் இப்ப நான் உங்களை ஒன்றும் தப்பா சொல்லலையே நானு? ஏன் எல்லாரும் இப்படி பண்ணிட்டீங்க? மனம் நோகடிக்கிற மாதிரி பேசுறீங்க. பானுமதி அம்மா நீங்களும் தான் சிரிச்சுக்கிட்டு போட்டோ போட்டிருக்கீங்க. எத்தனை பேர்த்து குடும்பத்தை கெடுத்துட்டேன். நல்லவன் அந்த சேனல்ல சொல்லிக்கிறாங்க, எத்தனை ஊர் குடும்பத்தெல்லாம் கெடுத்துட்டேன், இவங்களும் கெடுக்க பாக்குறியா? இன்னொரு லேடி வந்து நல்ல வேலை அந்த பொண்ணு விட்டு பேசாம போச்சு. வெங்காய கருப்பி அறிவு இருக்குது உனக்கு? அறிவு இல்ல பேசுறதுக்கு அந்த இது எப்படி வந்துச்சு உனக்கு? அந்த பொண்ணு பேசல ஒரு வார்த்தை. நான் பண்ணினதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கலாம், பார்த்துருக்காங்க, ரிப்ளை கொடுக்கல. நான் செஞ்சு கேட்டு கூட பார்த்துட்டு நான் அந்த மெசேஜ் நான் கண்டிப்பா நான் அதெல்லாமே எடுத்து இருக்குதா இல்லைன்னு தெரியல. வாட்ஸ்அப்ல 3 நம்பர்ல இருந்து அனுப்பிச்சுட்டு பார்த்தேன், எதுலையுமே ரிப்ளை வரல. எனக்கு அது மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்? அவங்க பேசிட்டும் அவங்க இதெல்லாம் நம்ம பிடிக்கலாம், அவங்க சேனல் ரொம்ப பாப்புலரா ஓடுது, அதை வச்சு நம்ம முன்னேறலாம். அவங்களே ஒன்று சொன்னாங்க, எல்லாம் இங்க வரவங்கிறாங்க யூடியூப்ல போட்டு விளம்பரப்படுத்திக்குவாங்க. அவங்களும் சொன்ன வார்த்தை இதுதான். அப்ப நான் என்ன சொன்னா, உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு அதை நீங்க மென்ஷன் பண்ணி காசு கேட்கறீங்க, எல்லாம் போட்டு விட்டாங்க. ஒரு வார்த்தை பேசினா அந்த ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு டைம் இல்லையா? அதைத்தான் நான் கேட்டேன். ஒரு 2 அம்மா சாரி என்னால முடியல, இதை கூட பண்ணி போட்டுக்கலாம்ல. நான் தப்பா ஒன்றும் பேசலையா? அந்த பொண்ணு கொண்டு ஹைகோர்ட் ஒன்று நிப்பாட்டு வைக்கலையே. எதுக்கு அவ்வளவு மன உளைச்சல் வர மாதிரி பேசுறீங்க? யாருக்கு நான் கெட்டது செஞ்சுட்டேன்? சூர்யா நானும் அடிச்சுக்கிறோம், சாவுறது எங்க விருப்பம். சூர்யா இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறா, போய் சாவுங்க எல்லாரும். நானும் சூர்யாவும் பேசிட்டு தான் இருக்கிறோம். சூர்யா வீட்டுக்காரர் முருகன் அவரும் தான் பேசிட்டு இருக்காரு. சேனல் பத்தி பேசினார் 2-3 நாள். நான் சூர்யா வீட்டுக்கு போகத்தான் போறேன், அங்க நான் வீடியோ போடத்தான் போறேன். நாங்க 2 பேரும் அம்மா பிள்ளை மாதிரி அடிச்சுக்கிறோம், கத்திக்கிறோம், உதச்சிக்கிறோம், போய்க்கிறோம். உங்களுக்கு என்ன அதை பத்தி? சூர்யா அடிச்சா என்ன, சூர்யா என்ன அடிச்சா நான் சூர்யா அடிச்சிட, உங்களுக்கு என்னென்ன? நான் இதுக்காகவே கண்டிப்பா நான் போவேன். அவங்க அப்பா இறந்தது எனக்கு எப்படி தெரியும்? அவங்க போன் பண்ணி எனக்கு சொன்னாங்க.
கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா உங்களுக்கு? முடியலைங்க என்னால், டென்ஷன் அவ்வளோ